வணக்கம் சகோ, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக் தமிழ். நம்முடைய சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பேசிக்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்ட் 1லேருந்து பார்ட் 7 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய்ட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்ட் 8ல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நிக்கோலா டெஸ்லா பற்றி பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாரு அது சம்மந்தமான வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி வரலாற்றில் எலக்ட்ரிசிட்டி உருவாவதற்கு முக்கியமானவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் இதில் மைக்கேல் ஃபாரடேவும் நிக்கோலா டெஸ்லாவும் அவருடைய பங்களிப்புங்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டி வளர்கிறதுக்கு அது என்ன சொல்கிறதுனா ஒரு அளவற்றது. நான் அவங்க 2 பேர் இல்லைன்னா இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வளர்ந்துருக்குமான்னு கூட சொல்லியிருக்க முடியாது. ஸோ ஓகே, அதான் அவங்களோட பங்களிப்புங்கிறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பங்களிப்பாக எலக்ட்ரிசிட்டி உருவாவதற்கு அவங்க 2 பேரும் காரணமாக இருந்திருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் மைக்கேல் ஃபாரடே பற்றி நான் போட்டிருப்பேன். அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம நிக்கோலா டெஸ்லா பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ மறக்காமல் அந்த வீடியோவோட எண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை, நான் வேலை பார்த்த என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான எல்லாமே பேசிக்கான வீடியோஸு, டிரான்ஸ்ஃபார்மர், மோட்ரு, ஜெனரேட்டரு, இது சம்மந்தமான பேசிக்கான வீடியோஸ் அண்ட் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது, இது எல்லா சம்மந்தமான வீடியோஸை நான் ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிக்கோலா டெஸ்லா இன்வென்ஷன், இந்த இதில் 10 விஷயங்களை பற்றி நம்ம அவரை கண்டுபிடிச்ச 10 விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிக்கோலா டெஸ்லா பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறை கண்டிப்பாக இன்னொரு நான் வீடியோவில் ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் நிறைய ஒரு சில விஷயங்கள் கஷ்டங்கள் வந்தால் சோர்ந்து போயிடுறாங்க. இவருடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மனுஷன் அவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவ்வளோக்குள்ள பிரச்சனைகள்லாம் பேஸ் பண்ணதை இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு. பட் இவ்வளோ கண்டுபிடிப்பும் ஒரு சில இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள், அதனால் அவர் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நிறைய ஆள் இருந்தாங்கன்னா அப்பவுமே அவர் இந்த மாடர்ன் இப்போ உள்ள எலக்ட்ரிசிட்டி அப்பவுமே கிட்டத்தட்ட 50-100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வேறு லெவலில் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அவருடைய மைண்டுங்கிறது அவ்வளோக்குள்ள இது. ஸோ அவரால் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியல. காரணம் அவருக்கு வந்த பிரச்சனைகள். ஸோ இவருடைய ஹிஸ்ட்ரி பற்றி கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க நான் அப்லோட் பண்ணும்போது. ஏன்னா இவருடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ டெஸ்லா காயிலை பற்றி பார்க்கலாம். அவர் கண்டுபிடிச்சது நிறைய விஷயங்களில் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்லா காயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, டெஸ்லா காயில்னால் என்ன அதை பற்றி வீடியோ நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் டெஸ்லா காயில். ஓகே, டெஸ்லா காயில் நம்ம எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், அவர் கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் நம்ம டெஸ்லா காயில் என்னென்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு டெஸ்லா காயில் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதை ஏசி சோர்ஸ், ஸ்மாட்டிக் டயராக பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதான் ஏசி சோர்ஸ். ஓகேவா? ஏசி சோர்ஸு. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி, இது பார்த்தீங்கன்னா செகண்டரி. 1 மினிட். இது ப்ரைமரி காயில், இது செகண்டரி காயில். இது ஜஸ்ட் லைக் ஹை வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த ப்ரைமரி காயில், செகண்டரி காயில், இந்த ஏசி சோர்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோக்குள்ளே நம்ம காயில் சுற்றிருக்கோமோ, எவ்வளோக்குள்ளே செகண்டரி காயில் டேன்ஸோ அதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். இது ப்ரைமரி காயில் டேன்ஸ் சுற்றுக்கள் கம்மியாக இருக்குது. செகண்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இது ஹை வோல்டேஜ். இது ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் ஹையாக இருக்கும், ஹை வோல்டேஜ் லோ கரண்டாக இருக்கும். ஓகேவா? இது அந்த கான்செப்ட்டு. இது எதுக்கு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ்ஸாக பவரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லாமல் ஒயராக இருக்குது பார்த்தீங்களா, அப்பவுமே அவர் அவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சது ஒயர்லெஸ்ஸாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காண்டி இது பார்த்தீங்கன்னா டெஸ்லா கண்டுபிடிச்சாரு. இந்த டெஸ்லா சம்மந்தமான வீடியோ, இன்டெப்த்தான வீடியோ நம்ம ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் ஜஸ்ட்டு நான் பேசிக்காக உள்ள விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன்.
டெஸ்லானா இதுதான். டெஸ்லாவில் இந்த பிரைமரி காயில் இருக்கும், செகண்டரி காயில் இருக்கும். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மூலமாக நம்ம வோல்டேஜ் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மூலமாக இதேமாரி ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. இப்படி இருக்குல்ல, இதேமாதிரி செட்டப் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுருப்பாங்க. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சப்ளை அப்ளை பண்ணும்போது இது இந்த காயில் இதுதான் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது அந்த காப்பர் காயில். அப்போ இது பவர் சோர்ஸை கொடுக்கும்போது வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த காயில் ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னட் இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சோர்ஸ் வந்து பக்கத்தில் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதில் இது மூலமாக பவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்லா காயில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது சம்மந்தமாக வீடியோஸ் நம்ம ஃபியூச்சர் இன்டெப்த்தாக பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, வாங்க அடுத்தது பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி கரண்ட். ஏசி அண்ட் டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இதுவும் டிசி வந்து நமக்கு தெரியும். ஏன்னா டிசி கரண்ட் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வோல்டோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசி முதல்ல டிசி எலக்ட்ரிக் பேட்டரி வந்து கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணது. ஸோ டிசி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தது டிசி கரண்ட்னால. பட் டிசி கரண்ட் வந்து ஒரு காலகட்டத்துக்கு இருந்தால் அதெல்லாம் நிறைய ட்ராபேக் இருந்தது. ஒரு இடத்துல பவர் குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய லாஸஸ் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா வந்து ஏசி கரண்டை கண்டுபிடிச்சது. ஸோ இந்த டிசி கரண்ட் அந்த ஏசி கரண்டுக்கு என்னென்ன வித்தியாசங்கள், டிசி வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் என்னென்ன வித்தியாசங்கள், டிசி கரண்டை எப்படி தயாரிக்கிறாங்க, ஏசி கரண்டை எப்படி தயாரிக்கிறாங்க, இது சம்மந்தமாக வீடியோஸ் நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்லா வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா டெஸ்லா காயில் கண்டுபிடிச்சாரு. அது எதுக்குன்னா பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி கரண்டை கண்டுபிடிச்சாரு. ஓகே, ஏசி அண்ட் டிசி கரண்ட் அண்ட் வோல்டேஜ். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கண்ட்ரோல் போர்ட்டு. ஓகே, இந்த ரேடியோ கண்ட்ரோல் போர்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது மிலிட்ரி கேண்டி கண்டுபிடிச்சாரு. ஓகே, இந்த ரேடியோ கண்ட்ரோல் போர்ட்டு என்ன ஜஸ்ட் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் அது இப்படி தான் இருக்கும் ரேடியோ கண்ட்ரோல் போர்ட்டு. ஓகேவா, இது உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கும், ஒரு காயில் இருக்கும், அதோட சப்ளை பேட்ரி வோல்டேஜ் இருக்கும், ஒரு பேட்ரி இருக்கும். பேட்டரியிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணும், பவரை வந்து அந்த காயிலுக்கு சப்ளை பண்ணும். காயிலுக்கு சப்ளை பண்ணும்போது காயில் எனர்ஜி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட கியர் பாக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த கியர் பாக்ஸும் டர்பைன் அதோட இன்ஜின் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது என்ன கான்செப்ட்னா அவர் கண்டுபிடிச்சது, இந்த ரேடியோ போர்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸும் இல்லை. அதாவது இந்த ரேடியோ போர்ட்டு இந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் விட்டுருவாங்க, கடலுக்குள்ளே விட்டுருவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட நம்ம வந்து டிஸ்டன்ஸை எவ்வளோ சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு அதை டிஸ்டன்ஸ் அக்யூரேஸாக எனக்கு தெரில, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரில. எக்ஸாம்பிள் ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரிசீவர் வச்சுடுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் அவர் கையில் இருக்கும். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு மூலமாக இருந்து அந்த போட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஆளே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த போட்டை வந்து நம்ம எங்கே போனாலும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதைத்தான் இவர் வந்து இந்த ரேடியோ கண்ட்ரோல்டு போட்டு, அந்த ரேடியோ அந்த ஃப்ரீக்குவன்சி மூலமாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்காக நம்ம எங்கே வேணால் ரொட்டேட் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதை பற்றி வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். இதுதான் ரேடியோ கண்ட்ரோல் போர்ட்டு. ஓகே, 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இப்போ நம்ம மாடல் ஜென்ரேஷன் ஹைட்ரோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து அவர் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர் அப்பவுமே கண்டுபிடிச்சி தான். ஓகே, ஹைட்ரோ பவர் பிளான்ட் என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம டேம் இருக்குது இல்லையா, டேமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணியிருப்போம். அப்போ டேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டர்பைன் வச்சுருப்பாங்க. ஓகே, எப்போ தண்ணியை வந்து ஃபோர்ஸாக திறந்து விடும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி வாட்ரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்பைன் வந்து என்னன்னா ரொட்டேட் ஆகுது, டர்பைனை ரொட்டேட் பண்ணும். டர்பைனை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக அது கூட பார்த்தீங்கன்னா அதோட ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டர்பைன் ரொட்டேட் ஆகுது மூலமாக அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகும். இதை பற்றி வீடியோ வந்து இன்னொரு இதில் நம்ம தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எப்படி பவர் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது, எந்தெந்த சோர்ஸ் மூலமாக நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த கான்செப்ட் என்னென்னா, தண்ணி இருக்குது, டேமில் தண்ணி இருக்கும், அதை தண்ணி திறந்து விடும் மூலமாக அது அதிகமான ஃபோர்ஸில் வரும். அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்பைனை ரொட்டேட் பண்ணும். டர்பைன் ரொட்டேட் பண்ண மூலமாக அதை டிரான்ஸ்ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
டிரான்ஸ்ஃபார்மர் கூட கனெக்ட் பண்ணும்போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகும் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பவர் வந்து அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி லைனில் கொடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நமக்கு தேவைக்கு ஏற்றபடி ஸ்டெப் அப்போ ஸ்டெப் டவுனோ பண்ணிவிடுவாங்க. இதான் ஹைட்ரோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இது அவர் கண்டுபிடிச்சது தான். ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ அவர் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக கண்டுபிடிக்கல. பட்டு இதான் அவர் கண்டுபிடிச்சது கரெக்டு. இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரேடியோ கம்ப்ளீட்டாக இதானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா டர்ஃபைனு. ஓகே. 7 மேக்னிஃபையிங் டிரான்ஸ்மிட்டர். அதாவது நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, பவரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அவர் கண்டுபிடிச்ச இதான் அந்த டவரு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒயர் இருக்காது. ஓகே. இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு இடத்துல ஒரு டவர் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை இன்னொரு டவர் வச்சு இந்த அலுமினியம் ஒயர் மூலமாக நம்ம வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுவோம். கரெக்டாக. இவர் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலமாக எப்படி பவர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா, இதுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம், ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இதுக்கு சப்ளை கொடுக்கணும்னு வச்சுருங்களேன். இது டவர் வச்சுருங்க, இதுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம். இதில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது ஜஸ்ட் லைக் டெஸ்லா காயில் தான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, அதுலேருந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஹை வோல்டேஜ் காயில் சுற்றிருப்போம். காயிலுக்கு இந்த சப்ளை கொடுக்கும்போது என்னென்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக என்ன ஆகும்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட அந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இது. ஓகே. அப்போது என்னென்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் மூலமாக இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் உருவாகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்களே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலமாக வோல்டேஜ் உருவாகும். அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மூலமாக தான் ட்ராவல் பண்ணும். ஓகே. அவர் அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இங்கே இது ஒரு டவரு ஒன்றுக்கு இது மெயினுக்கு இன்கேம் சப்ளையை கொடுக்கும்போது இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் உருவாகுது. அது வந்து இதை அட்ராக்ட் பண்ணி இதுலேருந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும், இதுலேருந்து அடுத்ததுக்கு போகுது. இப்படியே தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒயர்லெஸ் மூலமாக. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஒயர்லெஸ் மூலம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்தது பார்க்கலாம். இந்த ஷேடோகிராஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸ்ரே. இப்போ நம்ம எக்ஸ்ரே எடுக்கணும் இல்லையா, இப்போ நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி இப்போ கரெக்டாக எக்ஸ்ரே கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னோடியாக இருந்த இந்த கான்செப்ட் எடுக்கிறது காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா அது வந்து டெஸ்லா. அவர் வந்து இதுக்குன்னு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு, இந்த ஷேடோகிராஃப். ஓகேவா? அடுத்தது நியான் லேம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் வந்து காரணமாக வந்திருக்கு. பட் இவர் நியான் லேம்பை ஃபுல்ஃபில்லாக கண்டுபிடிக்கல. இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நியான் லேம்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இருந்திருக்கு. ஓகேவா? இண்டக்ஷன் மோட்டர். ஏற்கனவே ஃபேரடே வந்து இண்டக்ஷன் மோட்டர் வந்து கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் மோட்டர். அதில் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து இண்டக்ஷன் மோட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய கண்டுபிடிப்புங்கிறது இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது. இதெல்லாம் முக்கியமான கண்டுபிடிப்புகள். ஓகேவா? மைக்கேல் ஃபேரடே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிக்கோலா டெஸ்லா இவரும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி ஒரு விஷயங்கள்லாம் அதை ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜாக இருக்குது. இப்போல்லாம் பவர் சோர்ஸ் இருக்குது இல்லையா, இப்போல்லாம் பவர் சோர்ஸ் அதாவது ஒரு பவர் ஜெனரேட்டர் என்ன சொல்கிறது, ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் வரைக்கும் எப்படி பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது அது நிக்கோலா டெஸ்லா அந்த அவருடைய லாஜிக் இப்படி தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் ஃபேரடே அண்ட் நிக்கோலா டெஸ்லா இவங்களுடைய லாஜிக் மூலம் இப்போ எல்லா சிஸ்டமும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மைக்கேல் ஃபேரடே இப்படி டிரான்ஸ்ஃபார்மரு, ஜெனரேட்டரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்ரு அவருடைய தத்துவத்தின்படி தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் அந்த பவர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா அவருடைய தத்துவத்தின்படி தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதான் நான் ஏற்கனவே நான் சொன்னபடி இவங்களுடைய பங்களிப்புங்கிறது எலக்ட்ரிசிட்டியை ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வருவதற்கு முக்கியமான காரணம் இவங்க 2 பேர். ஸோ இவங்க இல்லைன்னா இவங்களுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்களுடைய பங்களிப்புங்கிறது அவ்வளோக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.